புற்றுநோய்க்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கா? ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ நமக்கு வந்து பெயின் சிவியராக இருந்துக்கிட்டே இருக்கும். டெய்லியுமே தினம் வெயிட் பார்க்கும்போது வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கிறது. அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஈஸியாக நம்ம வந்து மெடிசன் கன்சியூம் பண்ணிக்கலாம். கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா புற்றுநோய் வராமல் ஆரம்பத்திலே தடுக்க முடியும். இருக்கிற புற்றுநோயிலே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொடுமையான சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய இதுவுமே சர்ஜரி இல்லாமல் பெர்மனெண்ட்டாக நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஒருத்தவங்க குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? குடல் புற்றுநோய் இப்போ சாதாரணமாக சில விஷயங்கள் நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுருவோம் ஆரம்பத்தில். இப்போ அல்சராக இருந்தாலும் சரி, சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மோஷன் போவாங்க. ஸோ மலம் கழிக்கும் போது லைட்டாக அதில் என்ன பிளட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை எனக்கு பிளட் இருக்குன்னா ஒரு 6 மாதமாக எனக்கு மலத்தில் வந்து பிளட் தெரியுது, ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி லைட்டாக நமக்கு ஸ்டார்டிங்லேயே ப்ளீடிங் தெரிஞ்சுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை பார்க்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து எடுத்து பார்க்கணும். இல்லைனா எப்போவுமே வந்து பார்த்தோம்னா அப்டாமனில், லோயர் அப்டாமனில் ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மலக்குடல் புற்றுநோய் இருக்குது அப்படின்னா ஏனோரெக்டல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ரெக்டமில் வரக்கூடிய புற்றுநோயாக இருந்துச்சுன்னா தொப்புளுக்கு கீழே ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ நமக்கு வந்து பெயின் சிவியராக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபுட்டு எடுத்து சாப்பிடும் போது என்ன ஆகுனா வயிற்றில் வந்து உள்ள ஏதோ ஒரு கத்தி வச்சு வெட்டுற மாதிரியான ஒரு வலி. ஸோ பேஷண்ட்ஸ் சொல்கிற சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். உள்ளே அப்படி கத்தி வச்சு வெட்டுற மாதிரி அவ்வளோ சிவியராக பெயின் இருக்குது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அடிக்கடி மோஷன் போகிறது, மோஷனில் வந்து அந்த மலத்தோட ரத்தமும் கலந்து வெளியேற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ டெய்லியுமே தினம் வெயிட் பார்க்கும்போது வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கிறது. ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எனி டைம் வந்து ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப ஸ்வெட் ஆகிறது, அன்கான்ஷியஸ், அடிக்கடி வந்து மயக்கம் போட்டு விடுறது, பால்பிட்டேஷன் சொல்கிறோம். ஸோ இதயம் வந்து ஒரு படப்படப்பு இருக்கிறது, எந்த ஃபுட்டுமே எடுக்க முடியல, அப்படியே சாப்பிட்டாலும் வாமிட் வருது, இல்லை ஈஸியாக வந்து லூஸ் மோஷன் போகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும், சிவியராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இருக்கிற புற்றுநோயிலே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொடுமையான சிம்டம்ஸ் இருக்கக்கூடியதுன்னு இந்த மலக்குடலில் இல்லை குடல் பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் தான். ஆரம்பத்திலே இது வந்து லேசாக நமக்கு அல்சர் இருக்கா, இல்லை மோஷன் போகும்போது எனக்கு ப்ளீட் ஆகுதா, ஸோ எனக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, எனக்கு இது ஏதாவது டேஞ்சராக இருக்குமா, இமீடியட்டாக அதுக்கான சொல்யூஷன் என்ன, ஸ்கேன் பண்ணி பார்க்கறது, இல்லை டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா புற்றுநோய் வராமல் ஆரம்பத்திலே தடுக்க முடியும். இப்போ இந்த குடல் புற்றுநோய்க்கு சித்தால எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம தருவீங்க? குடல் புற்றுநோய்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக புற்றுநோயினாவே நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன், அதாவது பேஷண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான மெடிசன்ஸ் கொடுப்போம்னா ஃபஸ்ட்டு ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணுன்னா அந்த செல் க்ரோத், செல் வந்து அந்த புற்றுநோய் செல்கள் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அந்த புற்றுநோய் செல்கள் வந்து டிவைட் ஆகி வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுன்னா பிளட் ஸ்ட்ரீமில் கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து அடுத்தது பரவாமல் இருப்பதற்கு அதை தடுக்கிறதுக்கான மருந்துகள் தான் கொடுக்குறோம். அடுத்ததாக என்ன ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா குடல் புற்றுநோய் இருக்கும்போது ஃபுட்டே எடுக்க முடியாது, ஸோ உணவே எடுக்க முடியாது. ஸோ வயிறு ஃபுல்லாக நமக்கு வந்து புற்றுநோய் பரவி இருக்குன்னா இனிஷியலாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் அது வந்து ரொம்ப அப்போ அந்த குரு மெடிசனோ இல்லை பருப்பம் செந்துர மாதிரியான மருந்துகளோ ஆரம்பத்தில் கொடுக்க முடியாது. பேசிக் மெடிசன்ஸ் கொடுத்து கொஞ்சம் அது வந்து டைஜஷன் ஆகிற மாதிரி அந்த குடலை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுக்க முடியும். அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வரைக்குமே ஈஸியாக நம்ம வந்து மெடிசன் கன்சியூம் பண்ணிக்கலாம். இந்த ஃபோர்த்து ஸ்டேஜ் இருக்குன்னா தான் நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன் கொடுக்குறோம். ஸோ ஆரம்பத்திலே நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், புற்றுநோய்க்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கா, இல்லை ஆரம்பத்திலே நான் போய்க்கலாமா, இல்லை கீமோ ரேடியேஷன் இல்லாமல் நான் வந்து க்யூர் ஆகிக்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கீமோ ரேடியேஷன் இல்லாமல் ஆரம்பத்திலே நம்ம வந்து சித்தா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னா குடல் பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய்க்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. அது ஒவ்வொரு ஸ்டேஜ் பேஷண்ட்டோட அதோட ஏஜ் என்ன, எந்த மாதிரி அவங்க அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து குடல் இறக்கமாக என்ன காரணமாக இருக்குது? குடல் இறக்கம் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம். ஹெரனியா கண்டிஷன் ஆஃப்டர் டெலிவரி பெண்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு அம்பிளிக்கல் ஹெரனியா வரும். ஆண்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த தொடை இடுக்கு பகுதியில் இங்குவல் ஹெரனியா வர்றதை நம்ம பார்க்க முடியுது. குடல் இறக்கம் பொதுவாக யாருக்கெல்லாம் வருதுன்னா அப்டாமன் மசில்ஸ், வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் தளர்வடையுது இல்லைங்களா? ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுதுன்னா மசில்ஸ் எல்லாமே தளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப டிரைவ் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப தூரம் நடந்துட்டு இல்லை நின்றுட்டு வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்குமே இந்த மாதிரி இங்குவல் ஹெரனியா வர்றதை பார்க்க முடியுது. அடுத்த ஸ்டேஜ் இப்போது ஹெரனியா இருக்குன்னா இது வராமல் நான் எப்படி தடுத்துக்கலாம்?
இப்போ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம், முன்னாடியெல்லாம் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா வயிற்றை சுற்றி டைட்டாக நம்ம வந்து பேண்டு போட்டு விடுவாங்க. ஸோ பெல்ட் மாதிரியோ இல்லை ஒரு துணியை வச்சு நல்லா டைட்டாக கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம். இல்லை அடுத்தது நான் வந்து ரொம்ப ஒபீஸாக இருக்கிறேன், ரொம்ப ஒபீஸாக இருக்கலாம், ஏஜ் பர்சனுக்குலாம் என்ன ஆகுனா மசில்ஸ், அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற மசில்ஸ் வந்து அப்படியே தொங்க ஆரம்பிக்குதுன்னா, அப்போ உள்ளே இருக்கிற குடல் பகுதி என்ன ஆகுனா அந்த மசில் லேயர்ஸ்க்கு இடையில வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கே போன் இல்லை. நம்ம ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் ஒரு ஆர்கன் தான், அது ஏரியா தான் அது. அப்போ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா மசில்ஸோட மசில் ஃபைபருக்கு இடையில அந்த நம்ம இன்டெஸ்டைன் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பத்திலே இதற்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா அதிகமாக தோற்பு சக்தி இருக்கக்கூடிய நம்ம மெடிசன்ஸை கொடுப்போம். இதை எடுக்கும்போது மசில்ஸ் எல்லாமே டைட்டன் ஆக ஆரம்பிக்கும். இதற்கேற்ற மாதிரி சின்ன சின்ன யோகா பயிற்சிகள், எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது இனிஷியலாக இருக்கக்கூடிய ஹெரனியா வந்து நார்மலாக சரியாயிடும். இல்லை ஒருவேளை எனக்கு ரொம்ப வந்து ஹெரனியா ரொம்ப நாளாக இருக்குது, உள்ளே இருக்கிற குடல் வந்து ட்விஸ்டாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷ் வச்சு அதற்கான சிகிச்சை முறைகள் தான் நம்ம வந்து சர்ஜரி, லைட்டாக ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிட்டோம்னா திரும்ப வராமல் இருக்கும். இப்போ இந்த குடல் இறக்கத்துக்கு எந்த மாதிரியான அறிகுறி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது? சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். இப்போ அம்பிளிகல் ஹெரனியானா தொப்புள் பகுதியில் நமக்கு வந்து இரும்பும் போது, சவுண்டாக பேசுகிறேன், இந்த கண்டிஷன்லாம் என்ன ஆகுனா தொப்புள் பகுதியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ பல்ஜாக வெளியில் வர்றது தெரியும். இல்லை லோயர் அப்டமில் ஏதாவது ஒரு சைடில், ரைட் சைட்லையோ லெஃப்ட் சைட்லையோ நமக்கு என்னென்னா வயிறு ஃப்ளாட்டாக இருக்குது, நமக்கு நார்மலாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும் பல்ஜாக கொஞ்சம் வீங்கின மாதிரி நமக்கு தெரியும். தொட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும். நார்மலாக இது வந்து நம்ம கை வச்சு அழுத்தும் போதோ இல்லை கொஞ்சம் குனிஞ்சு நிமிரணும் போது நார்மலாக உள்ளே போயிடும். இல்லை க்ரானிக் ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனைனா வெளியிலேயே அப்படியே இருக்க ஆரம்பிச்சிடும். பட் இது நம்ம கண்டுக்காமல் விடும்போது, ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விடும்போது தான் என்ன ஆகுனா ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு சில நேரம் அந்த இடத்துல வந்து முடிச்சுக்கள் மாதிரி ட்விஸ்ட் ஆகிடும். இன்டெஸ்டைன் வந்து ட்விஸ்ட் ஆகும்போது அந்த இடத்துல சிவியராக இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இதை ஆரம்பத்திலே நம்ம வந்து இதுதான் சிம்டம்ஸ். நமக்கு வந்து வெளியில் தெரியுதா, விசிபிளாக நமக்கு தொட்டு பார்க்கும்போது தெரியுதா, இல்லை இரும்பும் போது அதிகமாக பேசும்போது நமக்கு வந்து வெளியில் அந்த இன்டெஸ்டைன் இருக்கிறது தெரியுது, பலூன் மாதிரி வந்து போகுதுன்னா இமிடியேட்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து குடல் இறக்கம் பிரச்சனை வராங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தருவீங்க? குடல் இறக்கம்னா எந்த ஏஜில் இருக்குது, யாருக்கு இது திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மெடிசன் கொடுக்கணும். சில அறிகுறிகள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுக்காதீங்க, தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க, ரொம்ப நேரம் வந்து அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப தூரம் வந்து சைக்கிளில் ஓட்டுறதோ ட்ராவல் பண்ணுறது இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக ப்ரெஷர் வந்து நம்ம அப்டாமனில் கொடுக்கக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவோம்னா அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வெயிட் லாஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி குடல் இறக்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் எடுக்கும்போது இதுக்கு நேச்சுரலாகவே நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது குடலில்? குடல் பகுதியில் பேசிக்காக பார்த்தோம்னா அடிப்படையாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைனா குடல் புழுக்கள், வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்கிறோம். வயிற்றில் பூச்சி, குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்கும் எனக்கு வயிற்றில் பூச்சி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இது வயது வித்தியாசமே இல்லாமல் இந்த அப்பெண்டிசைட்டிஸ் பிரச்சனையும் வருது, குடல் வால் அழற்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வயிற்றில் பூச்சிகள் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி பேதி மருந்து ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு இந்த வயிற்றில் வந்து பூச்சி தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும். இல்லை ஒருவேளை குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப வருது, இல்லை பெரியவங்களுக்கு திரும்ப திரும்ப வருதுன்னா அதற்கான மருந்துகள் நம்ம எடுக்கணும். இதுக்கு பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா, நான் வீட்டில் இருந்த மாதிரியே இதை வந்து க்யூர் பண்ணிக்கணும்னா நமக்கு வாய்விடுங்க சூர்ணம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படியும் நம்ம வாங்கி யாருக்கு எந்த டோஸ் எடுக்கணும் அது இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறை நான் சொல்கிற மாதிரி இந்த மூலிகையெல்லாம் சேர்த்து வீட்லேயே நம்ம அரைச்சி ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் என்னென்ன நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் மூலிகை என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா நமக்கே தெரியும், கசப்பு சாப்பிட்டா பூச்சிகளுக்கு ஆகாதுன்ட்டு, அது மாதிரி வேப்பம் கொழுந்து இதில் வச்சுக்கலாம். இதில் வேப்பம் கொழுந்தோட நம்ம என்னென்ன மூலிகைகள் வைக்க போகிறோம்னா கடுக்காய் தோல் இருந்தால் கொஞ்சம் வச்சுக்கலாம், கருவேப்பிலை, இஞ்சி, ஒரு பல் பூண்டு, பெருங்காயம், ஒரு கல்லுப்பு, சுண்டைக்காய் இருந்ததுன்னா காஞ்ச சுண்டைக்காய் ஒன்று வச்சுக்கலாம். இது நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, பெரியவங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இதை போட்டு தண்ணி குடிச்சிடணும். குழந்தைகளாக இருந்தால் அதில் பாதி அளவு கொடுத்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வாரம் ஒரு நாள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து ரொம்ப இயற்கையாகவே வெளியேற ஆரம்பிச்சிடும். பூச்சிகள் இல்லைனாவே குழந்தைகள் வந்து நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க. சில குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா தேம்பல் வந்து கணத்தில் வர மாதிரி இருக்கும், ரொம்ப டல்லாகவே இருப்பாங்க, ரொம்ப வெளிரி காணப்படுறது, வெளுத்து போயிருக்கு ஸ்கின் எல்லாம்னு சொல்லுவாங்க. இதற்கான ரீசன் என்னன்னா வயிற்றில் அதிகமாக பூச்சி இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது நிறைய பேருக்கு வர்றது அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், குடல் வால் அழற்சி. இதுவுமே சர்ஜரி இல்லாமல் பெர்மனண்ட்டாக நம்ம க்யூர் பண்ணிக்கலாம்.
இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்க்கும்போதும் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் நம்ம பேசிட்டோம். முக்கியமாக நீங்கள் வந்து குடலை வந்து சேஃபாக வச்சுக்க என்னெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. முக்கியமாக குடலை நம்ம சேஃபாக வச்சுக்கலன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி மேம். நன்றி.